32 ஆறுகள், ஆற்றில் மணல் உலகில் ஆகச் சிறந்த நீர் வடிகட்டி, ஆற்று மணல் உலகில் ஆகச் சிறந்த நேர்த்தியக்கி அதை அள்ளி விற்கிறார்கள். ஒரு கேள்வி கேட்பார்கள், மணல் அல்லவில்லை என்றால் வீடு எப்படி கட்டுவீர்கள் என்று. நாம் தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் என் ஆற்றில் மணல் அள்ளப்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை, இல்லை. அருகில் இருக்க எந்த மாநிலங்களிலும் ஆற்று மணல் அல்ல தடை. என் மாநிலத்தில் இல்லை தடை. எந்த மாநிலத்துக்கு போனாலும் பாலாற்று மணல் கிடைக்கும், தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். 32 ஆறையும் கொலை செய்து விட்டார்கள். ஆறு இல்லை என்றால் நீர் எப்படி? தானாக இந்த மண் வறண்ட பாலைவனமாக மாறிவிடாதா? என் அரும் தமிழ் சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, ஆற்று மணலை ஈரத்தோடு அள்ளி கொண்டு போகும்போது அந்த லாரி அந்த வாகனத்திலிருந்து சொட்டு 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 என்று தண்ணீர் கொட்டும். ஈரத்தோட மண்ணை அள்ளி கொண்டு போகிற போது 2000 லிட்டர் தண்ணீர் ஒவ்வொரு லாரியிலும் உள்ளே இருக்கிறது, சொட்டுகிறது என்கிறார்கள். ஒரு தோராய கணக்கு. அந்த தண்ணீர் சொட்டு சொட்டு என்று வடிவது அது தண்ணீர் அல்ல என் அன்பு மக்களே, நம் தாய் மண்ணின் கண்ணீர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், என்னரும் பிள்ளைகளே, உங்கள் கண்முன்னே என்னை இப்படி வெட்டி எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எதிர்காலத்தில் குடிக்க தண்ணீருக்கு, குளிக்க தண்ணீருக்கு, உணவு சமைக்க தண்ணீருக்கு, வேளாண்மை செய்ய தண்ணீருக்கு என்ன செய்வீர்கள் என்று இந்த பூமி தாய் நம்மை நினைத்து வடித்த கண்ணீர் தான் அது. என் அன்பு தம்பி தங்கைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். அதை பார்த்தோம், கொதித்தோம், அதனாலேயே நாம் இந்த இடத்திற்கு வந்தோம். இந்த இடம் என்றால் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி படைக்குள்ளே வந்தோம். இந்த தேர்தல் களத்திற்கு வந்தோம். தேர்தல் களத்திற்கு ஏன் வந்தோம்? அதிகாரம் மிக வலிமையானது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் படித்தோம். அந்த அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. வந்தோம். எல்லா துன்பப்பூட்டுகளுக்குமான ஒரே சாவிதான் இருக்குது. என்னதுங்க ஐயா? ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வந்தோம். இயக்கங்கள் மனு கொடுக்கும், போராடும், விண்ணப்பிக்கும், உண்ணாவிரதம் இருக்கும், முற்றுகையிடும். ஆனால் தீர்வு காண முடியாது. அப்ப எது தீர்வு காணும்? அரசியல் அதிகாரம் மட்டுமே, ஆட்சி அதிகாரம் மட்டுமே. அதனாலே இவ்விடத்திற்கு வந்தோம்.